வணக்கம். என்னுடைய பெயர் வந்து ஏ சேகர். பாலாஜி ஆர்ட் ஒர்க்ஸ் என்ற நிறுவனம் வச்சுருக்கேன். இது காகிதக்கூழ் பொம்மை என்னால் செய்கிறது. இது வந்து காகிதக்கூழ் பொம்மைன்றது வந்து பேப்பர் பல்ப், அதாவது வந்து இங்கிலீஷில் பேப்பர் பல்ப் சொல்லுவாங்க. வெயிட்லெஸ்ஸு. இது வந்து அதிக வெயிட் இருக்காது. இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எளிது, கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எளிது. இவ்வளோ காஸ்ட்லி பொருள் வந்து எல்லாருமே இவ்வளோ விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி எல்லோரும் விலை கொடுத்து அன்பளிப்பு பண்ணனா கஷ்டம். இது விலை ரொம்ப ஏதுவாக இருக்கும், வாங்குகிற வகையில் இருக்கும். அப்படி வாங்கி கிஃப்ட்டு கொடுக்கறதுனால இது எவ்வளோ பேருக்கு ஊக்கமளிக்குது. அதோடு அல்லது இப்போ இந்த தொழில் வந்து வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட வந்து நான் 73 ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு 76லேருந்து இந்த 73லேருந்து இது வந்தேன். இந்த தொழிலை வந்து பாரம்பரியமாக எனது தாத்தா அப்பா அப்படி பாரம்பரியமாக செஞ்சுட்டு வந்தது. அந்த காலத்தெல்லாம் இந்த சட்டுப்பானையும் களிமண் பொம்மையும் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பேஷனாக வந்து ஒரு மான் தலை, ஒரு மயில் தலை, ஒரு பழத்தட்டு இதை மாதிரி மண்ணில் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. சோத்தில் மாட்டுற மாதிரி வீட்டுகளில் பொங்கலுக்கு தீபாவளிக்கு அதான் விற்கும். அப்படி தான் வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்தது. இதை நம்மளாம் இதை ஆரம்பித்த பிறகு இந்த காகிதக்கூழ் பொம்மைன்றது வந்து இதில் வந்து மிக வேஸ்ட்டு பேப்பர், அதாவது உதவியற்றது தேவையற்றது காகிதக்கூழ், அந்த பொருட்களை இந்த அரவை மில்லில் வந்து அரைச்சி ஸ்டோன் பவுடர்னு சொல்லிட்டு வெள்ளை பவுடர், அதாவது கல் பவுடர், அது கூட வந்து கிழங்கு மாவு பசை, இது கிழங்கு மாவு பசைன்றது கம். அது வந்து ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை கம்மு பசை மாதிரி நாங்கள் கூழாக்கிடுவோம். அதை அரைச்சி அதை கூழாக்கி எடுத்துகிட்டு வந்ததில் ஸ்டோன் பவுடரு, பேப்பர் பல்ப்பு, காப்பர் சல்ஃபேட்டுன்ட்டு ஒரு பசை காய்ச்சும் போது போடுறோம். அது எதுக்குன்னா அந்த எலியெல்லாம் கடிக்காத இருக்கிறதுக்கு, பொம்மை ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு, லைஃப் லாங் இருக்கிறதுக்காக அது போடுறோம். இது 3 மிக்ஸ் பண்ணி கிரைண்டர், அதாவது இந்த ரொட்டியெல்லாம் அரைக்கிற மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. அதில் போட்டோன்னா அது பெரட்டி உருட்டி எடுத்து நைஸாக்கி சப்பாத்தி மாவு மாதிரி கொடுத்துரும். இதை நாங்கள் வந்து லேயர்னு சொல்கிறோம். இந்த சப்பாத்தி மாவை எடுத்து தேவையான அளவுக்கு காய வைக்காத அளவுக்கு பாலித்தீன் கவர்லையோ ஒரு வாளிலையோ வச்சு இதை மூடி 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட வச்சுக்கலாம். அது மாதிரி வச்சு எதுவாக இதை கை வேலை செய்கிறோம். இதில் வந்து கை வேலை செய்கிறதுக்கு வந்து முக்கியமான மூலப்பொருள் வந்து லேயர்னு செஞ்சிட்டோம். இதுக்கு மேலே அந்த உடையாத இருக்கிறதுக்காக வேஸ்ட்டு பேப்பர், அதிலே இந்த சிமெண்ட் பேப்பர், நியூஸ் பேப்பர், ஒரு பேப்பரோட ஒரு பேப்பர் சேர்த்து அதை டபுளாக ஒட்டி அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன பொம்மை போடணுமோ அது வந்து முதல் நாங்கள் இந்த மோல்டு வந்து களிமண்ணில் முதல்ல அது 10 நாள் 20 நாள் 30 நாள் ஆகும் ஒரு மோல்டு செய்கிறதுக்கு. அதை நம்ம தான் முதல் ப்ரிப்பேர் பண்ணுறோம். எது வேணுமோ, எந்த ஆர்டருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த மோல்டு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் தேங்காய் நார்லாம் வச்சு சிமெண்ட்லாம் வச்சு அந்த மோல்டு ஊற்றுறோம். அந்த ஒரு மோல்டு ஊற்றணுன்னா அதில் எவ்வளோ போடலாமோ நம்ம போடுற அளவுக்கு உற்பத்தி பண்ணுற அளவுக்கு அதில் பண்ணிக்கலாம். அது தேஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் வேறு மோல்டு ஊற்றணும். அது மாதிரி நமக்கு வந்து மூலப்பொருளே வந்து இதுக்கு வந்து டை, அதாவது அச்சு, இந்த மோல்டுகள் தான் முக்கியம். இதில் வந்து காலத்துக்கு ஏற்ற தகுந்த மாதிரி, மாடலுக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரகமும் மாற்றி செய்கிறதுனால தான் இந்த தொழில் இன்றைக்கு வரைக்கும் பாரம்பரியத்தில் நிற்கிது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அயோத்தி ராமர், ஸ்தலசைல பெருமாள், வரதர், காஞ்சி வரதர் அது மாதிரி இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வராகி, நரசிம்மர், லக்ஷ்மி அது மாதிரி அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி புது ரகங்களை செய்கிறோம். அந்த சீசனுக்கு இதெல்லாம் அறிமுகப்படுத்துகிறோம். எல்லாருமே இப்போ வந்து கொலு வைக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட இனத்தார் தான் இருந்தாங்க, குறிப்பிட்ட மக்கள் தான் இருந்தாங்க. அதையெல்லாம் மாற்றி இன்றைக்கி எல்லோருமே என் வீட்டில் கொலு வச்சுருக்கோம், வாங்க நாங்கள் செய்கிறோம் வாங்கன்ற அளவுக்கு எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. இந்த அடிப்படை நோக்கில் பார்த்திங்கன்னா தமிழகத்தை விட வெளி மாநிலம், வெளி ஸ்டேட்டு, வெளிநாடுகளில் இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இது நம்ம இந்துக்கள் அல்லாத வடநாட்டுக்காரங்களும் பல இந்தியரும் எல்லாருமே வந்து ஷோவாக இது வந்து ஹோட்டல், பேங்க்கு, ரெஸ்டாரண்ட் எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு கொலு வச்சா நல்லது, 10 நாள் அம்பிகை நம்ம வீட்டில் தங்குறாங்க, அந்த அம்மாலே நம்ம வீட்டில் இருந்துட்டு போன மாதிரி நல்லது கெட்டது எல்லாம் நடக்கிறதுக்கு வந்து முக்கியம் வந்து நவராத்திரி கொலு என்ற அடிப்படை நோக்கில் எல்லாருமே இப்போ கொலு வைக்க விரும்புகிறாங்க. அப்படி கொலு விரும்புகிறதுனால அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி 8 9 படி 7 படி 5 படி 3 படி 2 படின்ற மாதிரி வைக்கிறாங்க. அது இல்லாதவங்க வீட்டிலேயே அந்த ஷோ கேஸில் வச்சு டெக்கரேட் பண்ணுறாங்க. அப்படின்னும்போது இதுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஆள் திண்டாட்டம் ரொம்ப இருந்தது. செய்கிறவங்க இந்த இனத்தார் தான் செய்யணும், இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணுன்ற ஒரு திட்டவட்டம்லாம் ஒரு பழைய காலத்தெல்லாம் இருந்தது. அதெல்லாம் உடைத்தெறிந்து இப்போ அரசாங்கம்
நல்லா பயிற்சியெல்லாம் கொடுத்து மாவட்ட தொழில் மையம், மத்திய அரசு, இது டிஆர்டிஏ, மகளிர் திட்டம் என்று பல ஸ்டேஜில் பல இடத்துங்கள்லேருந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க அழைக்கிறாங்க, செய்கிறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போல்லாம் பல ஸ்கூலுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறோம், பல பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம். அப்படி ட்ரைனிங் கொடுக்கும்போது எல்லாருமே ஆர்வமாக வராங்க. அதில் ஆர்வம் உள்ளவங்க வருஷக்கணக்கில் செய்கிறாங்க, மாதக்கணக்கில் செய்கிறாங்க, அவங்கவுங்களே செய்கிறாங்க, தனியாக செய்கிறாங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நல்லாவே பண்ணுறாங்க. இன்றைக்கி எந்த வேலைக்கு போனாலும் இப்போ வந்து நமக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம். நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இது செய்யலாம். இதுக்கு வந்து டைமிங் கிடையாது. இன்றைக்கி விளையாட்டை இன்றைக்கி யார் செஞ்சாலும் இன்றைக்கி 1000 ரூபா 1500 ரூபா சம்பளம், இன்றைக்கி 700 ரூபா 500 ரூபா 300 ரூபா அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வருமானம் கிடைக்கிது. வியாபாரம் இருக்குது. நல்ல உற்பத்தி இருந்தால் வெளிநாட்டுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஆர்டர் இருக்குது, வெளியூருக்கு ஆர்டர் இருக்குது, வெளி மாநிலத்துக்கு ஆர்டர் இருக்குது. உள்ளூர்லேயே நம்ம வேதபுரீஸ்வரர் கோயில் புதுவையிலே, அதே மாதிரி சென்னையில் வந்து ராயப்பட்டா, சென்னை டி நகர், மயிலாப்பூர், இது பூம்புகார், காதிபவன், மார்க்கெட்டிங், இந்த மயிலாப்பூர் கோயில் கடைகளே 150 550 கடைங்க இருக்குது. நங்கநல்லூர், அது மாதிரி பல இடங்களில் வந்து எங்களுக்கு வந்து அந்த கிருஷ்ண ஜெயந்திலேருந்து விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்திலேருந்து நவராத்திரி, அமாவாசையிலேருந்து விஜயதசமி வரைக்கும் இது எவ்வளோ சரக்கு எவ்வளோ செஞ்சாலும் இது வந்து எல்லாருமே வாங்க வராங்க. பெரிய லெவல்லையும் வாங்குறாங்க, கடையில் வச்சு விற்கிறவங்களும் வராங்க, வியாபாரம் பண்ணுறவங்க வராங்க. வெளியூர்காரங்களாம் நேராகவே வந்து வாங்குகிற அளவுக்கு பெங்களூர், மைசூர், இன்றைக்கி கடலூர், மெட்ராஸ் எல்லாமே அவங்கவுங்க டைரெக்டாக வராங்க, வண்டி எடுத்துகிட்டு வராங்க. செய்கிறதே பார்த்துட்டு செய்கிற இடத்துல ஆர்டர் கொடுத்து இந்த வருஷம் என்ன புதுசு என்ன பண்ணியிருக்கீங்க என்ற அளவுக்கு வந்து உற்பத்தி வந்து எதிர்நோக்கியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பூர்த்திகளை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது 3 இன்ச்சிலேருந்து 15 அடி வரைக்கும் செய்கிறோம். அதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கெல்லாம் 20 அடி 25 அடி கூட செய்கிறோம். அதுக்கெல்லாம் மோல்டு கிடையாது, பேட்டர்ன் தனியாக வச்சு செய்கிறோம். இப்போ குறிப்பாக இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நவராத்திரிக்கு வந்து இந்த சின்ன ரக பொம்மைகள் தான் அதிகமாக வருது. அதிலும் குறிப்பாக வந்து ராமாயணம் ஃபுல் தீமு, மகாபாரதம், கிருஷ்ணலீலா, விவசாயம், கிராமம், அது மாதிரி தீமாக செய்கிற அளவுக்கு மக்கள் இதில் ஆர்வமாக இருக்காங்க. அது மாதிரி செட்டுங்கன்றது கிட்டத்தட்ட 200-300 ஐட்டம் செட்டுங்க இருக்கும். அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கே நல்ல வரவேற்பு இருந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கு 30-40 பேர் நம்ம யூனிட் பக்கத்திலே இருக்காங்க. இந்த தொழிலை நம்பி 400-500 பேருக்கு மேலே செய்கிறாங்க. பயிற்சி எடுத்தவங்க கிட்டத்தட்ட 3000-4000 பேருக்கு மேலே பயிற்சி எடுத்து வெளியூரில் இருக்காங்க, படிச்சுட்ருக்காங்க, வெளியில் போயிருக்காங்க, அவங்கவுங்க செய்கிறாங்க. இந்த தொழில் வந்து அரசாங்கம் பல வகையிலையும் பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பல துறையிலையும் நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பயிற்சி கொடுத்துருக்கோம். ஃப்ரான்ஸு, ரெய்னியோ, இது அமெரிக்கா எல்லா ஊருக்கும் நாங்கள் போய் பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்கோம். வெளியிலேருந்தும் வர்றவங்களும் இருக்காங்க, வந்து கற்றுட்டு போகிறாங்க. பெங்களூரு, டிசைன் சென்டர், மெட்ராஸ் அவங்கெல்லாம் வராங்க, கற்றுட்டு போகிறாங்க. இது வந்து ரெகுலராக வந்து ஆர்வம் உள்ளவங்க, படிக்கிறவங்க, எஜுகேஷன் உள்ளவங்களுக்கெல்லாம் இது தீமாக இருக்குது, வந்து எடுத்துக்கிறாங்க, படிக்கிறாங்க. நல்ல வரவேற்பு இருக்குது. நான் இதை வந்து இன்னும் விளக்கமாக சொல்லப்போனால் என்னுடைய ஜெனரேஷன் முடிஞ்சு என்னுடைய சன்னு 6-7வது தலைமுறை, என்னுடைய பேரனுங்க அதோட இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்க. இந்த தொழிலுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது. என்னுடைய சன்னு செந்தில் சொல்லிட்டு டிகிரிலாம் முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து வெளிநாட்டுக்கு எப்படி அனுப்புகிறோம், இது எதுக்காக இது ஆர்வமாக வாங்குகிறாங்க, இதனால் உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுதா, எவ்வளோ பேர் இதுக்கெல்லாம் வெளியூரில் செய்கிறீங்க, இது வெளியூருக்கு நம்ம பொருள் போகிறதுனால பாண்டிச்சேரிக்கு என்ன பேர் புகழெல்லாம் இருக்கா, இதுக்கு எதாவது செஞ்சுருக்கீங்களா, நீங்கள் என்ன இதுக்காக மேற்கொண்டு எடுத்து போகிறீங்க, வருங்காலத்தினுடைய இது திட்டம் என்ன ஆன்றதெல்லாம் என்னுடைய செந்தில் அவர்கள் பேசுவார். வணக்கம், என்னோடய பேர் செந்தில். நான் எங்கள் அப்பா கூட வந்து 6வது தலைமுறையாக இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்பா தாத்தாலாம் அந்த தொழில் தான் செஞ்சாங்க. அவங்களோட பாரம்பரியத்தை பின்பற்றி எனக்கும் அந்த தொழில் ஆசை இருந்தால நானும் இந்த தொழில் கற்றுக்கிட்டுருக்கேன். நான் வந்து பிஜி டிகிரி முடிச்சிருக்கேன். டிகிரி முடித்தாலும் எனக்கு நம்ம குலத்தொழில்ன்றதால ஒரு ஆர்வத்தில் இந்த தொழிலை நான் வந்திருக்கேன். இது வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்டி பானையில் தான் ஆரம்பித்தாங்க.
பேப்பர் மிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, காகிதக்கூழ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காகிதக்கூழ் வந்து மெருகேற்றணும், மென்மேல் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, புவிசார்பு குறியீடு வாங்கணுன்றதுக்காக திருக்குனூர் பேப்பர் மிஷி அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணுன்னாங்க. அந்த மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பல்ப்பு, அந்த பேப்பரு, இது சம்மந்தமான எல்லா மெட்டீரியல் வந்து திருக்குனூர் பக்கத்தில் எல்லாமே பக்கத்தில் கிடச்சதால் ஆரம்ப காலத்தில் அங்கே தொழில் செய்ய ஆரம்பித்தாங்க. நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக புதுவை, அப்புறம் தமிழகம், அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. இன்னும் புதுவையில் மட்டும் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 400லேருந்து 500 பேர் வரைக்கும் இந்த காகிதக்கூழ் பொம்மை செஞ்சுட்டு வராங்க. இந்த புவிசார்பு குறியீடு பெற்றது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விற்பனையோட வட்டம் வந்து அதிகரிச்சிருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா அது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடிலாம் பொம்மை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நம்ம போய்ட்டு சப்ளை பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து நம்மளை தேடி வீடு தேடி வராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கி வந்து நிறையா வளர்ச்சி அடைந்ததால் வந்து இன்றைக்கி வியாபாரம் நம்மளை தேடி வருது. அந்த தேடி வரத்துக்கும் அந்த புவிசார்பு குறியீடு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்குது. இந்த தொழில் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு, ஆந்திரா இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் சிங்கப்பூர், மலேசியா, துபாய் பண்ணுறோம், அமெரிக்கா பண்ணுறோம், அமெரிக்காவில் ஒரு 4-5 மாகாணங்கள் பண்ணுறோம், லண்டன், ஆஸ்திரேலியாவில் பண்ணுறோம். இது தவிர்த்து வந்து என்ன பண்ணால் வாடிக்கையாளர்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா யூடியூப் மூலிமா பார்த்து நேரடியாக வந்து எங்களுக்கு ஆன்லைனில் சப்ளை பண்ணுங்கன்றாங்க. நம்ம டைரக்ட் மேனுஃபேக்சருன்றதால ஆன்லைன் நம்மளால் பண்ண முடியல. நம்மக்கிட்ட வேலை செஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்மளோட ஐடி பீப்புள்ஸ் படித்தவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சென்னையில் இருக்காங்க. அவங்க மூலிமா வந்து என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ப்ராடக்ட் எடுத்து சேல் பண்ணுறோம். அதில் வந்து அவங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி கிடைக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போது இந்த பேப்பர் மிஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி கம்மி, பொருள் வந்து ஈஸியாக வாங்கலாம். இப்போ ஒரு விக்கிரகம் பஞ்சலோகத்தில் விக்கிரகம் வாங்குறோன்னா ஒரு 6 இன்ச்சில் ஒரு விநாயகர் வாங்கினா 8000 10,000 ஆகும். ஆனால் இதே ஒரு 1.5 அடி ஒரு 18 இன்ச்சு 20 இன்ச்சில் 8000 10,000 பேப்பர் மிஷினில் வாங்கலாம். இது ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். எல்லா வகையிலையும் பார்க்கும்போது இது வந்து விலைவாசி கம்மின்றதால் வந்து பொருள்கள் வாங்குறது ஈஸியாக இருக்கும். பெரியவங்க சின்னவங்களில் யார் வேணாலும் வாங்கலாம், ஏழை எளியோர் கூட வாங்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து பணம் படைச்சவன் தான் இந்த பொருள் வாங்கணும்னு ஒரு வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி அந்த இதெல்லாம் மீறி போயிட்டு காகிதக்கூழில் வந்து நிலையான ஒரு ரொம்ப அதிகபட்ச விலையில் ஒரு குறைந்தபட்ச விலையில் வந்து இன்றைக்கி இந்த பொருள் கிடைக்குது. இருந்தாலும் இன்றைக்கி இந்த பொருட்கள்லாம் கிடைக்கல. பேப்பர் மிஷின் வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா விலை குறைஞ்ச பொருட்களில் தான் பேப்பர் மிஷின் சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த விலை குறைஞ்ச பொருட்கள்லாம் விலைவாசி ஏறி போச்சு. உதாரணம் சொல்லப்போனால் வந்து இந்த சிமெண்ட் பேப்பரு, பேப்பர் பல்ப்பு அதெல்லாம் வந்து எல்லா கம்பெனிலும் வந்து வேஸ்ட்டாக இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கிளியர் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு இந்த இடத்த க்ளீன் பண்ணி கொடுத்தா போதும். என்ன காரணம்னா அவங்க அந்த பொருளெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்தக்கூடாது. கொளுத்துனா மாசு கட்டுப்பாடு இதில் வந்து வரும்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை ஒரு காலத்துக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த பேப்பர் பல்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் செய்கிறதுக்கு, கொழு பொம்மை செய்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து இந்த பேப்பர் பல்ப்பு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு இதோட தேவை அதிகமாக போச்சு. தேவை அதிகமாக என்ன போச்சு, அந்த கம்பெனியில் காலி பண்ணவங்க காலி பண்ணுறதுக்கு என்ன ஆச்சு, இது காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. கிலோ வந்து 2 ரூபா 3 ரூபான்னு கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த ஒரு பொருளோட விலைவாசி தங்கத்துக்கு ஈக்குவலாக நிறையா போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி 1 கிலோ வந்து 40 ரூபா கொடுத்து வாங்குறோம் பேப்பர் பல்போடு. சிமெண்ட் பேப்பர்லாம் வந்து விலைவாசி ஏறிச்சு. இதுக்கு ரா மெட்டீரியலாக வருங்காலத்தில் ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதில் போட்டிகள் நிறையா இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா பேப்பர் மெஷ்ஷு அப்படின்றதோட அளவுக்கு பார்த்திங்கன்னா பிராஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, செராமிக்கில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரில் வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி நம்ம ஈக்குவலுக்கு ஃபைபர் வந்துட்டாங்க. ஆமாம், அதெல்லாம் இன்றைக்கி போட்டியில் இது பண்ணணும் போது வந்து நம்மளோட ப்ராடக்ட்டு வருஷம் புது ரகங்களை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு ரகம் புதுசாக செய்கிறோன்னா ஒரு பிராஸில் செய்கிறவங்களோ ஒரு பிளாஸ்டாபரி செய்கிறவங்களோ ஃபைபரில் செய்கிறவங்களோ என்ன பண்ணால் நம்ம ப்ராடக்ட் டூப்ளிகேட் மோல்டு எடுத்து அவங்க அடுத்த வருஷம் ஃபைபரில் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நாம் இந்த வியாபாரத்தில் நிலச்சி நிற்கணும், அடுத்த லெவல் போகணும் போது வருஷத்துக்கு புது ரகங்களை வந்து நம்ம ஏற்படுத்தினே இருக்கிறோம். இதில் வந்து பார்க்கும்போது நம்ம அந்த புது ரகங்கள் ஏற்படும்போது வந்து ஆன்மீக சம்மந்தமான தேடல்கள் இருக்கும். அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் பயணம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்தந்த ஊரில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெல்லியில் ஒருத்தரை பார்க்குறோன்னா அவங்க உங்கள் ஊரில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்பெஷலு, ஒரு குலதெய்வ வழிபாடா, இல்லை கோயில் சம்மந்தமாக, இல்லை ஆன்மீக இதுதா எது சம்மந்தமோ அது என்ன ஸ்பெஷலோ அதை கேட்டு அந்த வருஷம் அதை பண்ணுவோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அத்திவரதர்னு ஒன்று பண்ணியிருந்தோம். காஞ்சிபுரத்தில் அத்திவரதன் ஒருத்தர் இது பண்ணியிருந்தாங்க, அவர் இது பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அயோத்தி ராமர் கோயிலில் அந்த ராமர் இது பெருசு பண்ணியிருந்தாங்க, அந்த அயோத்தி ராமர் வந்து பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி மாடர்னாக என்ன புதுசாக போட்டியாக நல்ல பப்ளிசிட்டி அதிகமாக என்ன இருக்கோ அதை வந்து அந்த வருஷம் அந்த கொழு பொம்மைக்காக அதை ஏற்படுத்தி கொடுக்குறதுல அது வந்து நமக்கு அது ஒரு புது வாய்ப்பாகவும் நம்மளோட வியாபாரத்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப அது வாய்ப்பாக இருக்குது. அது இதனால் வந்து வேலை வாய்ப்பு அதிகமாகுது, எக்ஸ்போர்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிறதால வந்து நமக்கு அந்நிய சவாலை நம்ம டைரெக்டாக பண்ணலை, தேர்ட் பார்ட்டி மூலிமா தான் பண்ணுறோம். டைரெக்டாக நம்ம பண்ணணும்னு பார்க்கும்போது வந்து லோன் சம்மந்தமாக வந்து நம்மளால் அலைய முடியல. அதனால் நம்ம இருக்கிற குறுகிய வட்டத்திலே வந்து இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், சிறப்பாக போயிட்டுருக்கு.
பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.